வணக்கம். அர்ஜுன் சம்பத், தலைவர், இந்து மக்கள் கட்சி. பாரத நாடு முழுவதும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் டிசிஎஸ், இது பாரத நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெருமைமிகு நிறுவனம். டாடா கன்சல்டிங் சர்வீஸ் நாசிக் நகரத்தில் அந்த டிசிஎஸ்ஸிலே பணியாற்றுகின்ற இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஊழியர்கள், அவர்கள் மத்தியிலே லவ் ஜிகாத் நடைபெற்றதாகவும், இந்து பெண்கள் குறிவைக்கப்பட்டு காதல் வலையில் வீழ்த்தப்பட்டு அவர்களை மதமாற்றம் செய்ய முயற்சித்ததாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாடே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்கனவே இத்தகைய மதமாற்ற நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாசிக்ல நடந்த சம்பவம் அவ்வளவு சாதாரணமா நம்ம விட முடியாது. அதுவும் டிசிஎஸ் நிறுவனத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னா, நாசிக் நகரத்தில் இந்த டிசிஎஸ் கம்பெனியில 2000க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர், அந்த ஒரு இஸ்லாமியர்கள், அவர் ஒரு ஹிந்து பெண்ணை காதல் வலையில வீழ்த்தி அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருமணம் ஏற்கனவே திருமணமானவர், திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டியிருக்கிறார். அதை அங்க ஹெச்ஆர், இப்ப அவங்க ஹெச்ஆர் இல்லைன்னு மறுக்கிறாங்க. நீட்டா கான் அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட பல முறையும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த போது அவங்க கண்டுக்கல. இது மாதிரி பல சம்பவங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பெண் தைரியமாக போய் காவல்துறையில முறையிட்டு இருக்கிறார். காவல்துறையும் உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்காம உளவுத்துறை மூலமாக தகவல்களை சேகரிப்பதற்காக பெண் போலீசார் அவங்கள அந்த நிறுவனத்துல இந்த தூய்மை பணியாளர்களை வேலைக்கு சேர்த்தி தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணிச்சு, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவல்கள், அவங்க அந்த உள்ள எடுத்து கொடுத்த அந்த தடயங்கள், இதன் மூலமாகத்தான் இன்னைக்கு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நீட்டா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப அவங்க ஹெச்ஆர் இல்லைங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்ப்பமா இருக்கேன், நான் தலைமறைவா இல்லை அப்படின்னு அவங்களும் நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. ஆக மொத்தம் அங்க இஸ்லாமிய மதம் சார்ந்தவர்கள் அவங்க ஹிந்து பெண்கள் மேல, அல்லது இஸ்லாமிய மதம் சார்ந்த பெண்கள் ஹிந்து ஆண்கள் மேல காதல் வலையில வீழ்த்தி அங்கே மதமாற்ற முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் அந்த பெண் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்துல தான் மாட்டிறைச்சி உண்ண வைக்கப்பட்டதாகவும், தன்னை முஸ்லீம் உடை அணியும்படி வற்புறுத்தியதாகவும், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் விசாரணையில் இருக்குது. அவங்க தரப்புல மறுக்கிறாங்க. உண்மையிலேயே டிசிஎஸ் பாராட்டணும். அந்த நிர்வாகம் முழு விசாரணைக்கும் காவல்துறையோடு முழுமையாக ஒத்துழைக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8க்கும் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவாகி இருக்கிறது.